ஹாய், என் பேர் ஷெஃப் அருண். அம்பாசிடர் பல்லவாவில் நான் ஷெஃபாக இருக்கேன். இந்த கோஸ்டல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் வந்து நாங்கள் சதர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா ரைட் ஃப்ரம் கோவாலேருந்து ஆரம்பித்து மேங்களூர், கொங்கன், கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் எல்லா கோஸ்ட்டையும் கவர் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக கோஸ்டல் ஃபுட் ஃபெஸ்டிவலாக நீங்கள் வந்து ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸு, சீ ஃபுட் ஐட்டம் இது மட்டும் தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் நாங்கள் பண்ண கோஸ்டல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் இந்த கோஸ்ட்டில் ரெடி பண்ணுற சிக்கன் ஐட்டம், மட்டன் ஐட்டம் இதை மாதிரிலாம் கூட ரெடி பண்ணியிருக்கோம். ஈவன் வெஜிடேரியன்லாம் கூட உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் போட்டிருக்கோம். மெயினாக கோவாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பால்சாவ் அது மாதிரி கொஞ்சம் புளிப்பான வினிகர் யூஸ் பண்ணி கோவன் ஐட்டம்ஸ் ரெடி பண்ணுவாங்க. மேங்களூர் கோஸ்ட்டில் கொஞ்சம் கோகோனட்டு அண்டு புளி இதை மாதிரி யூஸ் பண்ணி மேங்களூர் கோஸ்ட்டில் ரெடி பண்ணுவாங்க. கேரளா ஐட்டம் உங்களுக்கு தெரியும், தேங்காய் பால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி. தமிழ்நாடு குசின் ஜென்ரலாக நாங்கள் போடுற குசின் தான். அதே மாதிரி ஆந்திராவில் கொஞ்சம் ஸ்பைசி குசின் போடுவோம், காரம் ஜாஸ்தி இருக்கும். இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரே இடத்துல இவ்வளோ டைப் ஆஃப் குசின்ஸ் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. இதில் வந்து 4-5 ஸ்டேட் வெரைட்டி நீங்கள் குசின்ஸ் வந்து பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும். ஒரு வெரைட்டியும் ஒரு மாதிரி டேஸ்ட் வரும். ஒரு ரீஜன்லேயும் ஒரு மாதிரி டேஸ்ட் வரும். இந்த ஃபெஸ்டிவலுக்கு வாங்க, உங்களுக்கு இது ஒரு புது அனுபவமாக இருக்கும். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டேஸ்ட் கிடைக்கும், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் குக்கரி ஷோ ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற டிஷ்ஷஸ்லாம் நாங்கள் அந்த ஷோவில் காமிக்கிறோம். ப்ளீஸ் வாட்ச் இட். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். குட் மார்னிங், அம்பாசிடர் பல்லா கிஷோர் செஃப் பேசுகிறேன். நான் கோஸ்டல் ஃபெஸ்டிவல் ஃபயர் போட்டிருக்கேன். இப்போது நமக்கு வந்து வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் நிறைய டிஷ் இருக்குது. நமக்கு இப்போ புது டிஷ் பண்ண போகிறேன். இப்போ கார்ன் வடை பண்ண போகிறாங்க. நமக்கு என்ன தேவை அது நான் இப்போ காமி போகிறேன். சோளம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, எலுமிச்சை பழம், கடலைப்பருப்பு, காஞ்சி மிளகாய் ஊற வச்சு அரைச்சிருக்கு. காஞ்சி மிளகாய் தேவையான பொருட்கள் கார்ன் வாடகைக்கு என்னென்ன தேவை அது நான் பேஸ்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். அது நான் இப்போது செய்ய போகிறேன். இது ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ ஃப்ரை பண்ண போகிறேன். இது போல் கொடுங்க. இது சோளம் பேஸ்ட்டு, இது ஒரு லெமன் ஜூஸு. நம்ம ஃப்ரெஷ் லெமன் எடுத்து போட்டோன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும், நல்லா ஃப்ளேவர் இருக்கும். இது உப்பு, இது பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அது பச்சை மிளகாய் போட போகிறேன். இது ரொம்ப போடக்கூடாது, எவ்வளோ காரம் தேவை அவ்வளோதான் போடணும். இது இஞ்சி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது கருவேப்பிலை, நான் கருவேப்பிலை இப்போ கட் பண்ண போடுறேன். இது இப்போ நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இதில் நம்ம லைட்டாக அரிசி மாவு இருக்குது, நம்ம ரெடியாக வச்சுருக்கேன். அரிசி மாவு போட்டுச்சுன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் அரிசி மாவு இருக்குது, கொஞ்சம் சோளா மாவு இருக்குது, கொஞ்சம் நம்ம கார்ன்ஃப்ளவர் போடலாம்.
இது நான் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கடாய் வச்சுக்கோங்க. ஃபயர் போட்டுட்டு நீங்கள் ஆயில் ஊற்றுங்க. இதில் தண்ணி ஊற்றணும் தேவையில்லை. நம்ம லெமன் ஜூஸ் இருக்கே, அப்புறம் மக்காச்சோளாக்கு தண்ணி அப்படியே வரும். அதில் நம்ம போட்டுட்டு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே போடலாம். உப்பு வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணோம். இதில் காஞ்சி மிளகா நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கே. இப்போ இது நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சுட்டு நமக்கு டிஸ்ப்ளே பண்ணிட்டுக்கு நமக்கு என்ன தேவை நான் பிளேட் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இது நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதில் நான் டிஸ்ப்ளே பண்ண போகிறேன். இப்போ இது நான் ஃப்ரூ பண்ண போகிறேன். இது நம்ம ரெடியாக வச்சுச்சோன்னா இது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பிக்கப் பண்ண டைமே நமக்கு சூடு கிடைக்கும். நமக்கு இது கூட சாப்பிடலாம். இது கோடை மிளகா இருக்குது. இது நமக்கு ரெடியாக இருக்கு. இப்போ இது நான் இங்கே வச்சுக்கிறேன். இது தண்ணியில் இருக்கும். 2-3 கேரட் பூ இருக்கும். இப்போ இது நம்ம ஆயில் செக் பண்ணலாம். அது ஜார் இங்கே இருக்குது. இதுமாரி சின்ன சின்ன ஒரே சைஸ்க்கு நம்ம பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஓடை பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் போட்டுச்சோன்னா நல்லா ஒரே கலர் ஒரே வாட்டி போட்டோன்னா ஒரே கலரு நல்லா டேஸ்ட் வரும். நல்லா குக்கிங் ஆகும். நம்ம இது கிளாக் போட்டிருக்குது. நமக்கு ஹைஜீனிக் இருக்குது. ISO இருக்குது 22,000. இது நிறைய பார்க்கும். இது வீட்டில் கூட செய்யலாம். கத்தில யாருமே கத்தில புது கெஸ்ட் வந்தால் நம்ம இது செய்ய கொடுக்கலாம். எல்லாமே நல்லா இருக்கும். காரம் எவ்வளோ வேணும் அவ்வளோ போடலாம், இல்லைன்னா கம்மி போடலாம். என்ன உங்களுக்கு சப்கோஸ் உங்களுக்கு புளி தேவையில்லைன்னா புளி இல்லாமல் கூட பண்ணலாம். இது வீட்டில் எல்லாமே பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட்டு ஹாப்பி ஆகலாம். இது ரெசிபி நான் சொல்லியிருக்கேன். எல்லாமே இது ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி ரவுண்ட் பண்ண போட்டுச்சுன்னா இதை பக்கால ஒடிச்ச மாட்டா. இது மாதிரி கம்பியில் எடுத்தாச்சுன்னா இது ஓடிச்ச மாட்டா.
இப்போ இது ஆக போதா 2 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகும். நல்லா குக் ஆகணும். இது சோறு கட்டே நம்ம சைடில் வச்சுட்டு சைடிஷ் மாதிரி சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட்டில் கூட சாப்பிட்லாம். ஐடி மாதிரி நம்ம 4 மணிக்கு 3 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி பண்ணலாம். அதுக்கு நல்லா இருக்கும். இது நல்லா ஹெல்த் ஐட்டமே. பாருங்கள் நல்லா கலரில் வந்துச்சா, நல்லா கலர் வராரு. இது என்ன நல்லா குக் ஆயிடுச்சுன்னா, இது சரியாக குக் ஆகலைன்னா கூட இது ஏதோ பிரச்சனை கிடையாது. இது கார்ன் சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் ஹெல்த்தி ஐட்டமே. இது சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி ஆகும். இது ரெடி ஆக போதா. இது சேர்த்து நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். அது நான் இது சேர்த்து சட்னி தேவைன்னா சாப்பிட்லாம், இல்லைன்னா டீ குடு காஃபி குடிக்கிறதுக்கு சாப்பிட்லாம். நான் சட்னி இப்போ டிஸ்ப்ளே பண்ண போகிறேன். அது மீன் சட்னி சொல்லுவோம் நம்மனே. அது நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மீன் சட்னியில் இருந்தால் பச்சை மிளகாய், தயிர், புதினா, கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் உப்பு போட்டிருக்கேன். அதில் ஆயிலெலாம் கிடையாது, லெமன்லாம் கிடையாது. அது சில்லி எவ்வளோ வேணும்னா அவ்வளோ லைட்டாக போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் அது எவ்வளோ பிரச்சனை கிடையாது. அது இது சேர்த்து நல்லா டேஸ்ட் இருக்கும். அது புதினா சட்னி இதில் கொத்தமல்லி டச் பண்ணியிருக்கேன். அதில் புதினா டச் பண்ணியிருக்கேன். அதே நமக்கு நல்லா டேஸ்ட் ஆகும், நல்லா மேட்சிங் ஆகும். இது ரெடி ஆகி போச்சு. இது நான் இப்போ ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ நான் இது டிஸ்ப்ளே பண்ண போகிறேன். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்கு, டேஸ்ட் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சோளா மோடே வந்தால் நான் ஃபஸ்ட்டு ரெசிபி சொல்லி ரெடி பண்ணியிருக்குது. இது சோளா மோடே நான் ரெடி பண்ணிச்சா, நீங்கள் அது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது ரெசிபி கற்றுட்டு நீங்கள் வீட்டில் செய்வாங்க, எப்படி டேஸ்ட் இருக்கோ நீங்களாக கற்றுலாம். இது நம்ம ஹோட்டலில் ஃபெஸ்டிவல், கோஸ்டல் ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஸ்பெஷல் டிஷ். இது நீங்களாக டேஸ்ட் பண்ணிவிட்டு வீட்டில் செய்ய ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம் சென்னை, என் பேர் செந்தில். அம்பாஸ்டர் பல்லவா ஹோட்டலில் கோஸ்டல் ஃபேர் சீ ஃபுட் ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு. ஸோ கோஸ்டல் ரீஜியன்ஸ் லைக் கோவா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா இந்த 5 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து இருக்கிற சீ ஃபுட்ஸ் லைக் ஃபிஷ், ப்ரான், கிராப், கலமாரி எல்லா ஃபுட்ஸும் நாங்கள் எங்கள் ஹோட்டலில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக டெடிக்கேட்டடாக பண்ணுறோம். ஸோ அதனால தான் இந்த ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் இங்கே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இதை தவிர நம்ம ஷெஃப்பும் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் என்னென்ன மேஜர் டிஷ்ஷஸோ அதை வந்து செஞ்சு காட்டி உங்களை எல்லாரையும் ரொம்ப மகிழ்விச்சிருப்பாருன்னு நினைக்கிறோம். ஸோ அதை தவிர நீங்கள் எல்லா மக்களும் இங்கே வந்து ஹோட்டல்லையும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு நீங்கள் ரிவ்யூ சொல்லணும், ஃபீட்பேக் சொல்லணும் எப்படி இருக்குன்ட்டு. தேங்க்யூ.